சர்வமூல மந்திரம் துலங்கை இங்கு எவர்க்கும் எட்டா நிலைகள் எல்லாம் துலங்க எட்டி பேசி வரும் துளவ வேந்தே அலங்கார வலம்புரி சங்கு இலங்குகையாம் ஆரூராம் கொன்றையணி குருவே போற்றி நலுங்குலகோர் உமையறிய மாட்டோர் எல்லாம் நான் உரைப்பேன் குன்றேறி கதர்வார் நாளை இலங்குகள் அஞ்ஞான கனிவுகுக்கும் சோங்கே எங்கள் குடிச்சாலை மணி விளக்கே போற்றி. என்னுடைய பேரு மெய்வடி சிங்காரம். எங்க அப்பா இதுல 1944 சேர்ந்தாரு. அப்புறம் எங்களை 1945 மெய்வெடுக்க கூட்டி வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எங்க வயசு 70. கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷமா நாங்க இங்க இருக்கோம். மெய்வெடுத்த பழக்கம். இந்த ஆதி காலத்துல தெய்வத்துடைய போட்டோ யார் எடுத்தானாங்க? எங்க அப்பா தான். அவர் திருச்சியில இருக்காரு. அவரு மெய்வழி மதிக்குடி அனந்தன் பேர். அப்ப மெய்வழிக்கு ஒரு ஆஸ்தான போட்டோகிராஃபர் யாருன்னா எங்க அப்பா தான். தெய்வத்துல திருவுருவம் அவர் நிறைய எடுத்திருக்காரு. இது அப்ப தெய்வத்துல அமுது சமர்ப்பிக்கிறது. அமுது சமர்ப்பிக்கிறனாக்க மலை வாழைப்பழம் தான் சமைக்கிறது. எந்த பழம் இப்ப கோம்பழம்லாம் கிடையாது. மலை வாழைப்பழம். அப்போ தெய்வமே எடுத்து பிச்சு கொடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? என் மெய்வெடுக்க வரணும். அந்த எண்ணத்தை வச்சு தான் கொடுக்குறேன். அதனால இப்ப எங்க அப்பா ஜீவபுரம் ஆகிட்டாரு. 1982 ஆயிடுச்சு. 29வது வருஷ பூர்த்தி கொண்டாடணும். அப்ப வருஷ பூர்த்தி கொண்டாட கூட ஆள் இல்லாம எவ்வளவு மக்கள் இருக்காங்க. தன் பிள்ளைய இதை சேர்க்காததுனால என்ன இதுல பாதிப்பு எந்த வித பிரயோஜனம் எனக்கு போச்சு. எங்க அப்பா செஞ்ச ஒரே காரணம், ஒவ்வொரு திருவிழாவும் கூட்டி வருவார். எல்லாம் கூட்டி வந்து இப்படியே பழக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு. நான் என்ன தெய்வம் கை போட்டது எனக்கு வயசு 16. 1959 16 வயசுல மெம்பர்ஷிப் ஆகினாங்க. அப்புறம் 62 காஷாயம், 65 பிரம்மோபதேசம். பிரம்மோபதேசம் போது கல்யாணம் ஆனவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. தெய்வம் தெய்வத்திலும் சொன்ன தெய்வமே இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை. எங்க அப்பா இறந்துச்சாரு. தெய்வமே உங்களை தெய்வ திருமணம் ஆகுன்னு சொன்ன உடனாக கொடுறாங்க. நம்ம பார்த்துட்டோம். அந்த திருச்செவியில அந்த மங்களமான வார்த்தை கேட்ட மாத்திரத்துல கொடுத்தாங்க. 1 மாசத்துல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு செட்டப் பண்ணி தான் வாங்கினாங்க. உடனே கொடுத்தாங்க. தீட்சை கொடுக்கும்போது இந்த சதுர்யுகத்திலும் இல்லாத ஒரு என்னன்னாக்க பிரம்மோபதேசம் பிரம்மோசம் மட்டும்தான். ஆனா எங்களுக்கு முதல் நாள் பிரம்மோபதேசம், அடுத்த நாள் பாத தீட்சை. இந்த பாத தீட்சைன்னு சொல்லி அந்த அரவிந்த கோஷு புண்ணு பிடிச்ச கால சந்தனாத்திர வச்சு தலைமையில வச்சோன்னே தெய்வத்துக்கு ரொம்ப வெறுப்பா போச்சு. உலக மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான்ட்டு உடனே என்ன செஞ்சாங்க, இப்ப சாலையில பாத தீட்சை பெறாத ஒருத்தம் கூட ஆர்டர் போட்டாங்க. போட்ட உடனே எல்லாம் பறந்து போய் எங்கேயோ போய் இது காணிக்கையை வாங்கி ஒரு 350 பேர் சேர்த்தாங்க. முதல் நாள் பிரம்மோபதேசம், அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் குரூப்ல பாதிஷ் ஆகுது. அப்புறம் 7 முறை நடக்குது. அப்படியே கேட்டு நாதத்தை கேட்டு அப்படியே பறக்கிறாப்லே இருந்துச்சு. எனக்கு பறக்கிறாப்லே இருந்துச்சு. உலகத்துல டாக்டர் யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி இருக்கு. ஆனா யூனிவர்சிட்டி ஃபார் டெத், சாவு படிப்பீங்கன்னா யூனிவர்சிட்டினாக்க இந்த சதுர்வதி எங்க கிடையாது. மெய்கல்வி கலாசாலை அது எதுக்கு? சாவுக்கு. சாவரும் சாப்பழக்கம் பழகுவதும் எளிதோம் சாவந்தினில் சமத்தும் படிப்பும் அங்கே செல்லும். சாவரும் சாப்பழக்கம் பழகுவதின் எளிதேன்
பழகுவதிங்கெளிதே சஜ்ஜனர்க்கு ஆகும் அன்றி சண்டாளர்க்காக. பாவனை வேடமிட்டு முத்தர்களை பழிக்கும் பாதக சாத்திரம் படித்து பசப்பதிகம் மாற்றேன். நாபசைக்க ஏறி இனி நீதமுண்டோ உலகில் நடைப்பினமாம் புகைத்தலையர் நாசகர்கள் முன்னில். சாவு படிப்புக்கு மேம்படுத்தல. ஒன்று நியாய மரணம், நாடியா 2 விதம். ஜாதி 2 ஒழிய வேறில்லை. ஜாதின்னா ஆண் ஜாதி பெண் ஜாதி சொன்னான். இல்லை, யமங்கிட்ட மாற்ற ஜாதி 1, ஈசன்ட்ட தாக்கலாக 2 ஜாதி. டெத்துக்கு யூனிவர்சிட்டி இந்த சர்வ உலகத்தில் மெய்வெளித்தலை கிடையாது. வடக்குக்கு இதில் வந்து இங்கே ஆங்கிலத்தில் நார்த்துன்னு ஒன்று இருக்கு, தெற்குக்கு சவுத்துன்னு இருக்கு. அந்த தெய்வம் அந்த பதத்தையே பிரிக்கிறாங்க. சவுத்துங்கிறது சா பிளஸ் உத்தின்றாங்க. உத்தியான சாவு, நியாய மரணம். சவுத் உத்தியான சாவு சவுத். அது நார்த்துனாக்க நாரி சாகிறது. யாருக்கு இங்கே ஆங்கிலத்து தமிழை தான் பகாப்பதம் போய் பிரிக்கலாம், இங்கே ஆங்கிலத்தையே பிரித்து காட்டுறாங்க. அப்புறம் காதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. காது, செவி, கர்மம், என்ன சுரத்திரம் ஒரு வார்த்தை இருக்கு. காதுன்னா என்ன யாருக்கு, செவினா என்ன இருக்கு. இந்த ஐயர் இருக்குது இல்லை, அதுக்கு இருக்கிற காது இல்லை. ஒரு மரம் இருக்கு, ஒரு பொந்து இருக்கு. ஏன்னா பொந்துனாக்க அதில் எவ்வளோ தூரம் அந்த விஞ்ஞானத்தை ஏற்றினா போகுமா? போக மரபந்தில் விட்டாக்கா போக. ஆனால் செவியில் தெய்வனாக்க எப்போ தெய்வத்தை நீ வந்து அடைஞ்சியோ, ஏன்னா உன் காதானது செவியாக மாட்டேன். செய்தலை செவிக்கன் வாயும் தீக்குண பேழையெங்கும் கைத்தலை மலர்கை வைத்து களைந்து எடுத்து எறிந்தாங்க அங்கு வைத்தனர். புதிதா எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திறன் வாரி பின்னும் வான்முகடியத்தினாரே. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய்போகிற வாசல், தெள்ள தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணாமுடிவினக்கே. என்னை சார்க்கவே இருந்த கள்ளப்புலன்கள் அவர்கள் திருக்கரம் பட்ட மாத்திரத்தில், மலர்க்கை வச்சு பட்ட மாத்திரத்தில் அது காளா மணி விளக்காக மாறிவிட்டது. அப்போ காதுக்கு வேற. அதுதான் செவியில் சுவையுணரா வாயுணரின் மக்கள் அவியினும் வாழினும். குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் முதலை சொற்கள். அது திருக்குறள் இருக்கு. குழல் இனிது யாழின்னு சொல்றாங்கல்ல, தம்முன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. தம்முன்னாக்க தன்னுடைய குழந்தை அப்படின்னு அப்படியே சொல்லுவான் இல்லையா? சரி, அப்ப அவங்க தாக போட்டு இன்னுல போட்டுருக்கணும். ஏன் இன் போட்டுருக்காங்க? அது ஒரு அடையாளம் இல்லை. நாசி வெளிய மூச்சோட தவத்தில் பிறந்தவர்கள், அவருடைய மக்கள், அவருடைய வாக்கியத்தை கேட்கும் போது அது ஒரு இனிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு இனிமை இருக்குல்ல. அதை கேட்காதவன் தான் வயலின் நன்னா இருக்கு, வீணை நன்னா இருக்குன்னு சொல்லுவோம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல். நாசி வெளியே மூச்சு ஓடாதவத்தாலே மரளி வெறிலோடுகின்ற வான்குளத்திலே பிறந்து வாழ்வாய் சிரஞ்சீவியாய் வரைந்தேன் பெருமகனே அழியா திருநாட்டில் ஆளும் திருவாக்கு வலு வாக்கு இதழிந்து வாழ்வீர் முழுக்கும். தீட்டாயி செத்த பின்னே தேர்த்தவர் வான்குருக்கள் இறைவனுடைய தீர்ப்பதனை இவன் தான் மத்துபவன். ஐயோ இதென்ன ஐயோ அறியாய் அறியவளோ கசப்பு ஜன விளைய வந்தா போச்சு. யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வும், யமபயத்தை கடந்தீரோ எவ்வாழ்வும் வாழ்வார். அமலாம் பஞ்சாச்சர வாழ் ஆயுதமே ஆலயத்தை நமது எனவே எண்ணி நாடி அடைந்திடுவாய். நாசி வெளிய மூச்சோடா தவத்தாலே மரளி விரல் ஓடுகின்ற வான்குளத்திலே பிறந்து வாழ்வாய் சிரஞ்சீவியார். கூட
குடந்தைன்னு ஒரு கேள்விப்பட்டீங்க. குடந்தை நடந்த கூறேழு தானி முனையதே நாதவிந்து கலாமணி நாதரை அடர்ந்த சோகூதன் ஆசனம் விட்டுமே ஆண்ட ஞான செம்மேலெல்லாம் வேண்டவேன் பரந்த பூமியில் வந்துடர் தாங்கியே பாலில் நீதியின் தீர்ப்பு நடாத்திடன் குழந்தையான பருவம் வளர்ந்து பின் குமாரரான பருவமும் இன்னுமே. என்ன குழந்தை? குழந்தை நினைத்து தாயுடைய கருவுல அந்த குழந்தை எதுல இருக்கு? பனிக்கூடத்துல இருக்கு இல்லையா? என்னங்க பனிக்கூடத்துல இருக்கு. அதுக்கு குழந்தை 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 குதலை மடந்தை மங்கை அறிவை அடுத்தது 7ஆம் பிறகு தெரியும். 7ஆம் பிறப்புல நடக்க பிறகு எடுக்கலன்னா நிச்சயம் மாட்டேங்கிறான். 7ஆம் பிறப்புடன் எடுக்காமல் போவாயல் பேரா பெரு நஷ்டமுடன் போனம் என்ற பேரும் தேரா பிணநாட்டம் சிதறிவிட ஜீவவித்து இந்த அடையாளம் கண்டால் எக்கோடி காலமே வந்து எரிநரகம் வலுவாய் பிடித்திடுமே. அரிக்கு முந்தின அபழுத்துக்கு அப்பாலாய அகராச்சர பீடத்து கோடாலங்கிதம் பிறங்குவதற்கு இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென ஓர் வகை மூவகை ஐவகை எண்வகை பொறுப்பும் உள்ளத்துள் உரிமை உற மெய்ப்பொருள் மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர் முகத்தில் வைத்து போதிக்கும் நவக்கிரக கோளறிவாளராகிய ஒரு யதார்த்த தேவகுரி இல்லாதே கல்வி ஈடுபடம் காண முடியாது. கைலாசவாசனின் திருச்சந்நிதி அடைந்து அவரது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சன்னதினுள் போய் சேரவே நாம் இந்த மாநில சட்டை எடுத்தோம். இதை விட்டு விட்டு ஒரு அட்வொகேட்டாக பணக்காரராக நாடாளுமந்திரி அவருக்கு தேகம் எடுக்கவில்லை. கைலாசவாசர்னா பஞ்சாட்சரம், ஸ்ரீமன் நாராயணமூர்த்தினா அஷ்டாட்சரம், நமச்சிவாயா கைலாசவாசர், ஸ்ரீமன் நாராயண அஷ்டாட்சரம். இப்படி அவனுக்கு 5 பஞ்ச நமச்சியா வந்துச்சு. அப்புறம் அது பழமையாயிடுச்சு. உடனே 3 சேர்த்தாங்க. 5 8 அநாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீ உருஜெபிப்பிரேல் பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. இருள் வித்தை அருள் வித்தாக மாற்றணும். அதுக்கு தெய்வ வாக்கியம் இருக்கு. ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அது அவனுடைய தவறு அல்ல, அது வித்தின் தவறு. தவறு என்று நினைத்து 4 கதவு அடைத்து என்ன தாய் புலங்கிட்டதுனால இருட்டில் ஜனித்தவன் மனிதன். இருட்டில் ஜனித்தவனுக்கு அந்த அந்த அருள் வித்தி எப்படி கிடைக்கும்? தவறில் பிறந்தவனை தவத்தில் பெற்றெடுக்க. தவறில் பிறந்தவனை தவத்தில், தவணை என்ன மூச்சு விட தவறு, அதை பெற்று எப்படின்னா இந்த தவறில் பிறந்தவனை தவத்தில் பெற்றெடுப்பதே ஆதான் செய்யும் ஒரே வேலை. எந்த வேலை கிடையாது. ஆதான் செய்யற வேலை என்னன்னாக்க தவறில் பிறந்தவனை இருட்டில் பிறந்தவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வரனாக்க தவமுடைய செம்மலோடு போய் அணுகணும், ஆட்கொள்ளணும், பெறணும். எப்படின்னா அந்த கடல்ல உப்பு இருக்கு, அதை எடுத்து காய்ச்சி ஆவியாக்கி எல்லாம் உப்பு படிக்கம் கொண்டு வர்றாப்புல மனம் என்னும் இதை என்ன காய்ச்சி அந்த மாற்றி அவன் பிரம்மத்தை வித்தையை பழை கொடுக்கிறான். அதுக்கு பேர் தான் இருள் வித்தை பிரம்ம வித்தையாக தவறில் பிறந்தவனை தவத்தில் பெற்றெடுக்க.
இப்போ இந்த மெய்வெளியை வந்து வாருங்க, எல்லாம் பணம் கட்டியா வந்தாங்க, கோடி கோடியா இல்லையே, இல்லையா, பரிசு தான் கிடைச்சாங்க. பொலியே பொலியே போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியே புகுந்து இசைபாடியாடி உளிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம். தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டாதன்னன் துழாயான் மாதவ பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றவே. மலிய புகுந்து இசை பாடி ஆடி ஒளிதர கண்டோம்னா அவர்களுக்கு ஊழியம் செய்த கண்டோம். ஒருத்தர் வந்து இந்த இலையெல்லாம் பெருக்கிறாரு, ஒருத்தர் மைக் எடுத்து வைக்கிறாரு, ஒருத்தர் புக்கு திருப்பணி. அவங்க என்ன சொல்றாங்க, டே மணல்ல ஒரு கல் இருக்குல்ல, அந்த கல்லை தூக்கி வெளியே எடுத்து வச்சா கூட அதற்கு பலன் அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன் என் மக்கள் நடந்தாக்க கால் குத்தி நடி செஞ்சு இல்லை, அதற்கு நான் பலனுக்கு தயாராக இருக்கிறேன். கொலைன்னு ஒரு வார்த்தை இருக்கு, களவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கொலைனா என்ன, களவுனா என்ன பார்ப்போம். நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவ இருப்பறியான் தம்பிராந்தவ சிதிகாம்பரன் என்பான் சைவனான். கம்பீரமாகவே அறுசுவை கருவ கேடர்கள் நேசம் விட்டே இறையே முறையிட்டும் இடம் காவர் பாடது தேடுகின்றேன். மூச்சு வந்து வெளியாக்குறது கொலை. ஒரு மனிதன் வந்து 96 தத்துவத்தால் இயக்கப்பட்டிருக்கிறான். சதம்னா என்ன, 100. 100வது என்ன எத்தனை வேணும், 4. இந்த 4 என்ன, 4 தான் மூச்சு. இந்த வெளியே ஊடுற மூச்சை உள்ள வச்சிட்டோம்னாக்க என்றும் சதம் தான், இறப்பே கிடையாது. அந்த மேல் சுற்று ஆக்கிட்டோம்னாக்க அப்புறம் கொலை கொலை பார்த்தாச்சு. அப்புறம் களவு. ஆன முதலில் அதிகம் செனவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லோருக்கும் புலனாய் ஏழ்விருப்பும் தீயனாய் நல்லோருக்கும் புலனாம் நாடு. உங்களை ஆக்கிய முதலில் அந்த வித்து இல்லையா, அந்த ஜீவ வித்தை வந்து அதிகம் செலவிடக்கூடாது. செலவே பண்ணாலும் வச்சுங்க பிள்ளைய வைக்க முடியாது. அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லோருக்கும் புலனாய் ஏழ்பிறப்பு தீயனாய் நல்லோருக்கும் புலனம். காம குருடர் ரொம்ப நேமம் பேச வருவார், சாம திருடர் மொழி சத்தியம் தள்ளு தள்ளு. ஊனாசை நத்தியே ஊர் சுற்றி காமிகளாம் வீணருக்கு ஞான மொழி பேசுவதேன் பொங்கலிய. ஊர் சுத்தினாங்க, ஊர் சுத்தினாங்க பண்ணி ஊர் சுத்தம் பண்ணதா இல்லையா. ஊனாசை நத்தியே ஊர் சுற்றி காமிகளாம் வீணருக்கு ஞான மொழி நீ பேசுவதேன் பொங்கலிய. அதுக்கு ஒரு உழவு சொல்றாங்க. தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்தோர் பொருள் போல் வான்கோடி மிக்குருவை வச்சிடுவான் புங்கிழியே வச்சிடுவான் மாறாது வரும் இறுதி நாள் வரை. அடக்க தொட்டி போக மட்டும் மித்தவசா யுச்சவதம் வேந்தனவர் புங்கிழியே உடலெடுத்து இங்கு வந்து உலவுகின்ற மக்களிலே திடமுடைய யோக்கியர்க்கு யோக்கிய நாம் புங்கிழியே யோகிய பூரண அன்பு தேக்கிய சௌபாக்கியர்க்கு ஆக்கை மரண பயம் அழிந்தொழிந்து போகுமடி போவதெல்லாம் போகுமடி போயாள் திருநாட்டு அவதெல்லாம் ஆகுமடி ஆணிமொழி சாலையிலே.
என்ன சொல்றாங்க, திருப்பி திருப்பி பிரளயம் வரப்போகுது, எல்லாம் வந்துருங்க. என்ன அந்த சமயத்தில் வந்து அக்னி புடம் போட்டு வச்சிருப்போம். நில்லா உலையில் நிற்பாரெல்லாம் நிற்க மாணிக்க சொல்றார். இனி நாம் நில்லோம் போவோம் வாரீர் முயங்க பெருமான் பொன்னடிக்கே போவோம் காலம் வந்ததுகான் பொய்விட்டுடையான் கழல்புகவே. நால்வர் யாருனாக்க தக்க அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர், மாணிக்க சொல்றாங்க இல்லையா. அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர், அந்த தெய்வம் என்ன அழகா விரிக்கிறாங்க. செம்பாகீழ் ஓங்கிய தம்பிரான் அம்பலவான தம்பது நெக்கிழவர் அவர்களின் கலங்கா நிலை நலங்கோடு ஏற்ற பலன்பேரும் திரு அலங்காடு உறங்கும் செப்பருந்தவத்து அப்பரவர்களும் தம்பதம் கண்டு இன்பம் திரண்ட சம்பந்தர் அவர்களும் அந்தம் விரங்கி கந்தம் தவள் தவச் சுந்தரர் அவர்களும் ஆணி பொன்னாட்டு அருந்தவச்செம்மலாகிய சீனிக்காத நெறி மாணிக்க வாசகன் வல்லால கண்டா மன்னாருமாகிய நால்வரும். மாணிக்க பத்திரிகை செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாக அதிர்ந்திடமும் அத்தனையும் அறியாத அறியும் அறிய வருவோம். ஒத்த நில ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தனக்கு அறிய அருளியவார் ஆர்வருவாரச்சோ. செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாக அதிர்ந்திடமும் அத்தனைன்னா இவன் என்ன செய்ய எல்லாத்தையும் இல்ல, அத்தன் ஆண்டவனை குறிக்கிறது. பறை விரித்த நிச்சயங்கள் அத்தனையும் பார்க்க வரும் முனிவர் நவநாத சித்தர். பறை விரித்த நிச்சயங்கள் அத்தனையும் ஆண்டவங்களை பார்க்க யார் வர, பார்க்க வரும் முனிவர் நவநாத சித்தர். செத்திடமும் பிறந்திடமும் இனிச்சாகாதிருந்திடமும் அத்தனையும் அறியாதார் அறியும் அறியும் அறிவோம். ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும் பயனை அத்தென கருளியவார் ஆர் பெறுவார் சோவே. படியதனில் கடின சித்தன் பசு பாசம் தவிர விடும் குடிமையிலே திரிந்தடியேன் கும்பியிலே விழா கும்பின வயிறு கும்பியிலே விழாவண்ணும் நெடியவனும் நான் முதலும் நீர் காலும் காண ஒண்ணாம் அடியள கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. பாதியனும் மிக உறங்கி பகல் எனக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை ஜாதி குலம் பிறப்பறுத்து இந்த ஜகம் அறிய என்னை ஆண்ட ஆதியன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. நான் உன்னிடம் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறிக்கிறேன், நீ என்னை திரும்பி பார்க்க வேண்டும். நீ என்னை திரும்பி பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிக்குருடாக இருப்பாய். அங்கேங்கிறது சாதம் தருவாய். மனிதனானவன் என்னோட ரகசிய பெட்டகம், மனித இருதயத்தன்றி நான் எங்கும் விடுகிறது. உன்னை நீ அறிவதற்கல்லாமல் உன்னை நான் வீணுக்காக படுகிறேன். மனு நித்தியம் ஒன்று இருந்தா நித்திய சொர்க்கம் எனக்கு இருந்தே தீரணும். சாகிறதே மனிதன் சாகிறதே கிடையாது. லைஃப் செட்டான பண்ணாயி அருங்குமுதம் பொழியும் நாடு பரமகுரு என்னாசான் பகர்ந்த நாடு என்ன ஆயிரங்கற்பம் காலம் யோகம் இருந்தாலும் சலிக்காத இன்ப நாடு
மண்ணாடும் வகுத்தலிங்க வட்ட நாடு, மரண பயம் மாற்றி வைக்கும் வாணி நாடு, கண்ணுமன கண்ணாங்கள் வீழ்கில் நாடு, கதி குரு நாண திடம் கவன நாடு. மண்ணாடும் வகுத்தலிங்க வட்ட மரண பயம் மாற்றி வைக்கும் வாணி நாடுன்னாக்க வாணி நாடு சொல்றதுக்கு சரஸ்வதி தானே. மரண பயம் மாற்றி வைக்கும் வா. அடுத்தது என்ன இருக்கு? நீ. அடுத்தது இந்த சர்வ உலகத்துக்கும் மரண பயத்தை மாற்றி வா வந்து என்னாக்க தெய்வம் தான். அவனை கட்டுக்காம கிடையாது. நீ காலமெல்லாம் எந்த பூஜை தான தர்மம் செய்தாலும் யமன் உன்னை சும்மா விடவே மாட்டான். இவையாவும் ஜனங்கள் உன்னை மதிக்கட்டு முடியும். ஒருவன் தன்னுக்குள் இருக்கும் ஏகனான இறைவனை, உயிரை, ஜீவனை ஒரு குருமுகூர்த்தமாக அவன் செய்யும் தானம், தர்மம், பூஜை, அனுஷ்டானம், விரதம், விவாகம், செய்தொழில், சந்ததி இவை அனைத்தும் இரு கரைகளும் பிரவாகமாக ஓடுகின்ற ஒரு நதியில் ஒரு சல்லி புளியை கிடைத்தது கூட என்று முழுமுடப்பாவது அர்த்தம். பசங்கன்னாக்க பிறப்புன்னா இறப்பு. ஆனா இறப்பு ரெண்டு தெரியாது. எம்மங்கட்ட மாட்ட ஜாதி என்ன ஈசண்ட மாட்ட தெரியாது. எம்பீரான் வார்த்தை இருக்கு, மேல புள்ளி எடுத்துனாக்கா யமபீரான். எம்பீரான் மேல புள்ளி எடுத்துனா யமபீரான். டவுலட் யமதர்மன். யாரு? தன்னை அறியாதவர்களுக்கு யமன், தன்னை அறிந்தவர்களுக்கு தர்மன் விட தாழ்ந்தூது போனார் வந்தார், போனார் வந்தார், தரணி போரா தின்பாரம் தவிப்பார் வந்தார், அருமறையின் பொருள் அனைத்தும் விரிப்பார் வந்தார், விரிப்பார் வந்தார், அஞ்சினே என்னை எடை என்றார் வந்தார். எதுக்கு அஞ்சின? யம பயத்துக்கு. அஞ்சினே என்னை எடை என்றார் வந்தார், தர்மம் எல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார், நிற்பார் வந்தார், தாமேனும் வினை அனைத்தும் தவிப்பார் வந்தார், பரம் எனது நீ புறம்பேல் என்றார் வந்தார், என்றார் வந்தார், பார்த்தனுக்கு தேரூர்ந்தார் வந்தார் தாமே. தெய்வமே இவன் அப்படி பண்றான், தெய்வமே இவன் இப்படி செய்யறான், தெய்வம் நீ யாரா? ஜட்ஜிமெண்ட் இஸ் மைண்ட். பைபிள்ல ஜட்ஜிமெண்ட் இஸ் மைண்ட். தீர்ப்பு என் கையில, நீ ஏன் அவன் அப்படி பண்ண நீ சொல்லாத. பரம் எனது நீ புலம்பேர். தெய்வமே அவன் அப்படி பண்றான், தெய்வம் நீ இப்படி செய்ய சொல்லாத. உனக்கு அறிய என்ன ஜட்ஜிமெண்ட் என்று ஒரு ராவணை பார்த்து நீ சொர்க்கத்துக்கு போனா முடியும் சொல்லும். என்ன புண்ணியசாலி நரகத்துமா முக்கோடி தருமம் ஓந்தளித்தோழார் அன்போரை தக்கோடி நரகமதி தள்ள வென்றால் உன் மனம்தான். என்ன எண்ணிறந்த பாவம், எண்ணிறந்த கோடி இயல்பாவம் செய்தோருக்கு நன்னிய மோட்சம் நவிலிறந்தால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியாலும் சுத்த ஜலத்தினாலும் நீ மறுபிறப்பானாகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. முதல்ல ஒருத்தர் கேட்டுறான், நீ மறுபிறப்பாளனாகலாம் தெய்வத்தை காண முடியாதுன்னு சொல்றான். உனக்கு கேட்கிற சந்தேகம், மறுபிறப்புனா தன்னுடைய கருவுரை பூந்து வர்றதா? இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியாலும் சுத்த ஜலத்தினாலும் நீ மறுபிறப்பாளனாகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஜலத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கு, தீர்த்தம். தீர்த்தம் கேள்விப்பட்டீங்களா? தீர்த்தம். தீர்த்தமாவது தேசிய வாசகம். ஆசின் மாமரை ஆதிபுராதன்ன மாசில் அத்த நீ கையர் மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாரே மனு ஈசனாகும் இயல்பெடுத்தோதுவான். அந்த ஓசை கொண்ட நடனத்தில்
மனு ஈசன். மனுஷன் மனு ஈசன். தெய்வத்தை சார்ந்தா மனு ஈசன், இல்லை மனு நீச்சன். மனு ஈசனுக்கு 10 வித அடையாளம், மனு நீச்சனுக்கு 10 வித அடையாளம். 2 தடுத்த அடையாளம். அடங்கிட்டானால் அன்பனும் மலர் பூக்கும். அவசரம் அடங்கிட்டானால் அஜபையை அறியலாகும். அவசரம் அடங்கிட்டானால் அண்டமும் பிண்டமாகும். அவசரம் அடங்கிட்டானால் அந்தகன் அச்சம் போமே. சரம்னா என்ன? மூச்சு. ஒரு அவசரமா போறதுனாக்க அவத்துக்கு போறோம். அவசரம் அடங்கிட்டானால் அன்பனும் மலர் பூக்கும். அவசரம் அடங்கிட்டானால் அண்டமும் பிண்டமாகும். அவசரம் அடங்கிட்டானால் அஜபை அறியலாகும். அவசரம் அடங்கிட்டானால் அந்தகன் அச்சம் போகும். எல்லாத்தையும் என்ன கிடைச்சல தெய்வம் சொன்னாங்க. ஒரு பிறகு குரு அஷ்டகத்தில் சொல்றது, அழகான மனைவி, பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வாழ்ந்துட்டோம். வேத விற்பனெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதன் பின் என்ன? அதன் குரு அஷ்டகம் 8 வரி சொல்லியிருக்காங்க. ஆதிசங்கர் எழுதுனது என்ன? குரு அஷ்டகம். அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? அதன் பின் என்ன? தெய்வம் அதன் பின் யமன், அதன் பின் யமன், அதன் பின் யமன். ரிசல்ட் எக்ஸ்ட்ரிமிட்டி என்னங்க மனிதன்? ஆதியும் ஒன்று இருக்கு, அந்தம்னா யமன் தான் கிடைச்சது. அவனை செம்மைக்கு முடியும். தெய்வ மக்களாக பொறுக்க முடியும். தெய்வத்தை சந்நியாசம் வேற, சரநியாசம் வேற. டோட்டல் சரண்டர். நீங்களே கதி, அருட்கதி எனவே மாண்டார். அவங்களே கதி. எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம். நான் என்னுடைய 7 வயசுல அவங்க ஜீவபுரம் ஆகிட்டாங்க. அவங்க மெம்பர். அப்புறம் என் தம்பி, எங்கள் முதல்ல சொந்தம் 2 பேர். அப்புறம் நாங்கள் வயதாக ஆகிட்டு அவங்க தங்கையே திருமணம் பண்ணாங்க. அவங்க சித்தி மட்டும் வேணும். அவங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை மெய்வழி கலாவதி. 2வது குழந்தை சாலை குலமான். அவன் வீட்டில் பிறந்திருக்கான். பிறந்தா அந்த சாலை கலாவதிக்கு பிறகு ஒரு 2-3 குழந்தை கர்ப்பத்திலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் தங்கலை. இவன் மறுபடியும் பிறந்தான். பிறந்து இருக்கிறான். பிறந்தா ப்ளூ பேபி நினைங்க. ரத்தம்னா நீலம். இன்னும் நீலம் என்ன? சாவுதான் இல்லைங்களா? சிவப்பா ஓடுறதுக்கு பிறகு ப்ளூவா பண்ணாங்க. சாட்சி உன்னை எங்கள் அப்பா வந்தார். தாங்கிறது போலவே நான் நேராக சாலைக்கு போகிறேன். சாலைக்கு போகிறேன். இவன் உயிர் பொழைச்சா வச்சுக்கோங்க, போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன எதிர்பார்க்காதீங்க. டக்குன்னு போய் பன்மலைக்கு போயின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து புறப்பட்டு வர்றாரு. தெய்வத்தை பார்க்க வர்றாரு. தெய்வம் தெரியுமா தெரியாதுங்களா? அவங்க எல்லாத்தையும் இல்லை பார்த்தாங்க. சரி தரிசனம் பண்ணலாம் முடிச்சாரு. இவங்க ஒன்றும் சொல்லலை. தெய்வத்தை ஒன்றும் சொல்லிங்க. இப்படியெல்லாம் பண்ண சொல்லவே இல்லை. இவங்க வரவே அப்படியே ரோஸ் ஆகிடுச்சு. பேர் போட்டு அதிசயம் தன்னுடைய பக்தன் என்ன இப்படி வர்றாங்க, அவங்க ஒரு நன்மை செய்யணுன்ட்டு என்ன அப்படியே ரோஸ் நம்ம உயிர் பொழைச்சிக்கிட்டோம். அப்புறம் இங்கே என்ன நிற்கும் போது சாலை குலமான பேர் மண்கோலகற்றும் மீன்களையும் பாரவான்களையும் மண் தீண்டது. மீன்களையும் பாரவான் மண் தீண்ட சட்டம். மண்மறைவு இது பண்றதுலயே தீர்த்தம் குடிக்க 3 வித அடையாளம் இருக்கு. சில வாயில மட்டும் இருக்கும், சிலது தொண்டை குழியில ஒரு முறுக்கு இருக்கும், அது மட்டும் உள்ள போகும், சிலது உள்ள கம்ப்ளீட்டா போகும். இப்படி தீர்த்தம் உள்ள போது பாருங்க, அதுக்குள்ள மண்ணுக்குள்ள போட்டாதான் மண்ணு காப்பாற்றும். அது மண்ணு தின்னுக்கணும். காரிகிரியும் தின்னீங்க மாட்டிக்கிட்டு பார்க்கறதுக்கு ஜீவ பிரயாணம் தான்.
மூக்கு வெடைச்சிக்கிட்டு இருக்கும், எல்லா அடையாளம் இருக்கும். மண்ணுக்குள்ள போட்டா அந்த ஜீவ வித்து வாய் வழியா கட்டிடும். வாய் வழிதான் எலும்பு கூடு. அவங்க என்ன சட்டம் சொன்னாங்களோ இதே அவங்க 72 வயது 72ஆம் வருஷத்துல கொண்டாடுறாங்க. ஏன்னாக்க இந்த இஸ்லாம் குலத்துல வந்து திருப்பணும். அவன் தன் மனைவி விட்டால் விடுவான ஒழிய கறிய விட மாட்டான். அதுக்காக அந்த ஆதி பரந்தாமன் இந்த சட்டத்தை வந்து கொண்டாடாம அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. 72 போடுறாங்க. இவன் தட்ட மாட்டான்னு சொல்லி போடுறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்தை திருப்ப முடியாது. ஒரு தடவை கிடைச்சிருக்காரு சட்டத்தை போடுறாங்க. கறி தின்னாக கறி தின்பவன் விளைவிச்சாங்க. மண்ணுக்குள் போட்டு விதித்துத்தான் நிற்கிறேன். பிள்ளையராக ஜீவனம் பொண்ணா கூட மண்ணு தின்போம். கலிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கியே காணுதின் தானுக்குள்ளே அது காணுவிந்து வீணில் கூடக வந்து கருக்கூடகத்துக்குள்ளே அதை கண்டவர் தாமுமீன் மன்றின்றல் அறாம் என்றது வேதம் என குறைத்ததுவே போதம் ஆதம் பாதம் நிறைநாதம் அதான கலிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே இருக்காதி வேதங்கள் ஏற்றும் சீராண்டவாம் எழிற்கொடி நாயகம் எம்பெருமானே திரு கிழற்கமழ்ந்துள்ளம் தெள்ள தெளிகாலம் தேரருள் சுரந்துமே துக்கம் தொலைக்காலம் இருக்காது விதம்னாக்க யஜுர் சாமம் அதர்வம் இராமனுக்கு ஈ போடுறோம் இல்லையா, அதுக்காக இருக்காதி வேதம். எக்களிப்பில் ஏற்றுவது துரையேன்னு படிக்கிறோம். இதுல இந்த பஞ்சன் அடிச்சது எக்களிப்பில் ஏற்றுவது உமது உரையே. உமது அவங்க திருவாசகம் வேதன் தான் வந்துனா சனத்திலுள்ளே இருக்கு. தெய்வம் உங்களுடைய கூறதுனாக்க அவங்க திருவாக்கியம் வேதன் வந்துள்ளா வசனத்தின் உள்ளே. வேதன் வந்துள்ளா வசனத்தில் திருவாக்கியம் நீடுங்காழி சூழுல கலாமரையின் வீட்டிலேயே பாடு மாணிக்கம் நிதியம் கோடியே பல்கோடியே ஆடு பாதம் சாலையம் மணந்தருக்கலாதுவேர் வாடிடும் உலகினோர்க்கு வாய்ப்பது கூறம்பதே. இந்த செயல் தெய்வீக மக்களுக்கு தானே, எனக்கு கிடையாது. ஏனைய பாவிகளுக்கு கிடையவே கிடையாது. முன் வந்த செம்மல்கள் எல்லாம் ஜீவன் முத்தி தானே, ஜீவன் முத்தியெல்லாம் முடங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தேக முத்தி கிடையாது இல்லையா? தேக முத்தி கொடுக்கணும்னா தெய்வம் தான். அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள்லாம் உடல் பொருள் ஆவி தத்தம் பண்ணிட்டு ஆசான் பின்னால் போய் 12 வருஷம் பாடுபட்டு இந்த செயலை பெற்றோம். எங்களை தூக்கி கடைசி பெஞ்சில் வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், புள்ள கூட்டி பெற்றுக்கிட்டான், வேலைக்கு போனான், எல்லாம் செஞ்சான். என்ன அவனை தூக்கி முன்னால வச்சிருக்கீங்களே, என்ன தெய்வமானு கேட்கறாங்க. அதுக்கு அழகா சொல்றாங்க, அவர்கள் என் மக்களாகி என்னை அறம் வந்தார்கள். அறம்பாதான் இல்லை, அறம் வந்தார்கள். அதற்காக அந்த பலனை நான் அடிக்க தயாராக இருக்கிறேன். என்னை சுற்றி அறம் வந்தார்கள். அதற்காக இந்த பலன் அடிக்க நான் தயாராக இருக்கிறேன். முன் வந்த செம்மலை காட்டியும் நம் முன்னு கோதடாத நந்தராதி எங்குலக்குமாரரே ஓதிடும் வினாட்கள் உந்தன் உள்ளமை வெளிச்சமே ஆதி மூவரும் முன்னாயில் ஆங்கவர்க்கரி. இது தெய்வம் கொடுத்த உபதேசம் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா இதை காட்டி மேல ஆதி மூவரும் முன்னாயில் ஆங்கவர்க்கரி ஜோதிகி ரகத்தனேனி சீருரைக்க கேமினோ. ஏன்னா ஆதி பரந்தாமனுடைய குழந்தைங்க, செல்ல குழந்தைங்க, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால கேட்க சொல்றாங்க,
என்ன இவ்வளோ பண்ணால் உடலுக்குள்ளே அது தச்சமே பண்ணல அவனுக்கு கொடுத்தீங்களாங்க என்ன சுற்றி அறம் வந்தாரு